ஷஷ்டி விரத காலமாக இருக்கிறது. அதனால அது தொடர்பான சிறப்பான நிறைய தெளிவான விளக்கங்களை தருவதற்காக கொட்டாஞ்சேரி முத்துமாரி அம்மன் தேவஸ்தான பிரம்மஸ்ரீ சாமி எஸ் ஜெகநாத குருக்கள் ஐயா இணைந்திருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நலமா இருக்கிறேன். சரி ஐயா, இப்போ கந்தசஷ்டி காலம், கந்தசஷ்டியினுடைய விரத காலம் ஆரம்பமாக இருக்கிறது. விநாயகருக்கான சஷ்டியும் இருக்கிறது. அதே நேரத்தில் நிறைய சஷ்டி விரதங்கள் இருந்தாலும் இந்த கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுது அது இன்னும் சிறப்பானதாக காணப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன ஐயா? இந்த கந்தனுடைய அனுக்கிரகத்தில் இந்த கந்த சஷ்டியானது, அதாவது 6 நாட்கள் விரதமும் பிரதானமாக இந்து பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் உகந்த ஒரு விரதமும் கந்த சஷ்டி விரதம். ஒரு மனிதனுடைய குறையை நீக்குவதற்கும் அந்த கந்த பெருமான் நிச்சயமாக உறுதுணையாக இருந்து செயல்படுவார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அதற்கிணங்க அந்த முருகப்பெருமானை கையெடுத்தவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்களை தான் முருகன் அள்ளி கொடுத்துருக்காரு தவிர எந்த விதத்திலையும் அவங்கள குறைய விடலை. குறை இருப்பினும் அவர்கள் போய் வணங்குகிற தெய்வம் கந்தனுடைய முருகப்பெருமான் சன்னிதானம். குறிப்பாக நாங்கள் இலங்கையை பொறுத்த மட்டும் நல்லூர் கந்தனை கையில் எடுத்தோம்னு சொன்னால் அவர் வேலுடனே காட்சி அளிப்பார். அதில் நாங்கள் சிறப்பாக பார்க்குறோம். இந்த கந்தையட்டி விரதம் நிச்சயமாக நெல்லைப்பதி நல்லூரானுடைய சன்னிதானத்தில் இடம்பெறுற காட்சி ஒரு கண்கொள்ளா காட்சி. சகல உலக மக்களையும் ஈர்த்தெடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய காட்சி. அதனால் முருகப்பெருமான் இந்த 6 நாட்களும் கடும் விரதம் என்று சொல்வார்கள். சில பேர் சொல்வார்கள், இந்த கந்தையட்டி விரதம் பிடிக்கிறதால என்ன நன்மை ஐயா இருக்கிறதுக்கு நீங்களே திருப்பி என்னிட்ட கேட்கலாம். அதுக்கு நான் சொல்லுவேன், இந்த 6 நாட்களும் உண்மையாக பயபக்தியோடு அந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்களாக இருந்தால் அவர்கள் கேட்டு எதற்காக இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க அந்த பலனை ஒரு வருஷத்துலேயே அவங்க கண்ணுக்கு முன்னால் கண்ணாலே காணலாம். இப்போ அதே நேரத்தில் ஐயா, இப்போ இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லும் பொழுது 6 நாட்கள் இது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்றது தெரியும். 7வது நாள் சூரன் போராக இருக்குது. இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 6 நாட்களும் நீங்க விரதம் இருந்து 7வது நாள் நீங்க விரதத்தை விடலாம். அதாவது 6வது நாள் உங்களால விரதத்தை விட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்ல 6 நாட்கள் கிடையாது, நீங்க சூரன் போர் நடக்கக்கூடிய அன்றைக்கும் விரதமாக இருந்துதான் இதை நீங்க இந்த விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எது உண்மை ஐயா? உண்மையாக எடுத்துக்கொண்டால் அந்த கந்தசஷ்டி 6 நாட்களும் முருகப்பெருமானுக்குரிய நாட்களாக கணிக்கப்படுகிறது. அந்த 6வது நாள் தான் அவர் சூரசங்காரத்துக்கு வலிக்கிறார். அந்த சூரசங்காரம் நள்ளிரவு 12 மணிக்கு போல தான் அது சூரசங்காரம் அந்த சஷ்டி அருகுது. அந்த சஷ்டி அருகிற நேரத்தில் தான் சூரன் தலை விழுத்தப்படுது. அந்த கஜமுகாசூரன், பத்மாசூரன், தாரகாசூரன் என்று சொல்லி இந்த சூரர் பத்மாக்களுடைய 6 பேரையும் தலையை வெளுத்தி கடைசியில் மாமரத்தில் சேவலும் மயிலுமாக காட்சி கொடுத்து மக்களுக்கு ஒரு ஆனந்த காட்சியாக அந்த சஷ்டியை அறச்செய்து அந்த முருகப்பெருமானரில் மக்களுக்கு உணர்த்துறார். அதனால் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி என்று இறுதியாக அழகாக முடிக்கிறார். மக்கள் அனைவரும் தேட வேண்டியது கந்த கோட்டம் என்ற இறைவனுடைய திருவருள் அடங்கிய ஆன்மா லைக்கிற ஆலயத்துக்குள்ள நாங்கள் முதல்ல கடைப்பிடிக்க வேண்டியது எங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும், ஒரு நெறி மார்க்கம் இருக்கணும். அதுதான் சைவ நெறி மார்க்கத்தில் நாங்கள் படித்த பாடத்தை திருப்பி படிக்காமல் படித்த பாடத்தை தான் திருப்பியும் சொல்ல போகிறோம். அன்னை நாங்கள் கண்ணுக்கு எடுத்துக்கொள்வோம். அவங்கெல்லாம் கண் கண்ட தெய்வமாக பூமியில் வாழ்ந்து மறைந்தாலும் அவங்க மறையா புகழோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அருணைநாதர். அந்த அருணைநாதர் திருப்புகளில் வருகிறது. அந்த திருப்புகளில் சொல்லப்படுகிறது, ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குண்டுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீயருளல் வேண்டும், ஆதியருண் நாச்சலத்தில் அமர்ந்த பெருமாளை என்று சிவபெருமான் சன்னிதானத்திலாம் கொண்டு போய் இறுதியாக முடிக்கிறார். ஆதி அருணாச்சலம் எங்கே இருக்குன்ற திருவண்ணாமலையில் இருக்குது. அந்த திருவண்ணாமலை முருகப்பெருமான் சிவபெருமான் அனுக்கிரகம் முருகப்பெருமானுக்கு கிடைக்கிது இந்த 6 வட வீடுகள்லையும். அதில் அந்த சூரசங்காரம் எனப்பட்டது நிச்சயமாக திருச்செந்தூர்லாம் நடக்குது. திருச்செந்தூரில் நடக்கிற பாவனையைத்தான் நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் அந்த வளமையை கொண்டு கொழும்பு மாநகரில் ஜிந்துப்பட்டி முருகன் ஆலயத்தில் அந்த வளமையை கொண்டு சிறப்பாக செய்து அந்த சூரம்போரை நிகழ்த்துகிறார்கள். அது மாத்திரமல்ல முகத்துவாரத்துலேயும் அந்த சூரசங்காரம் சிறப்பாக நடக்கும். இது ஒரு வரலாறுன்னு சொன்னால் இப்படித்தான் சூரன் போர் புரிந்தார், முருகன் நேர போர் புரிந்தார், முருகன் தன்னுடைய அரக்கர்களை அழித்தொழித்து வெற்றி வாகை
சூடினார். அதனால் வெற்றிக்குரிய வேலவன் கந்தப்பெருமான் என்று சொல்லி சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதனால் கந்தப்பெருமானை வணங்கினால் கந்தனுடைய சஷ்டி, கந்த சஷ்டி, சஷ்டியின் பலாபலன் இந்த 6 நாட்களும் விரதம் இருந்து அந்த சஷ்டி பிரதம தொடக்கம் சஷ்டி வரையும் அந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பிறகுதான் அவர்கள் அந்த சஷ்டி அறந்த பிறகுதான் அந்த பாரணை என்ற இடத்துக்கு போவார்கள். அது அடுத்த நாள் காலமே அந்த பாரணை இடம்பெறும். அதுக்கு பிறகு திருக்கல்யாணம் அப்படி பல பல வைபவத்துக்கு கொண்டு போகலாம். பூஜை சைவ மதத்தில் பூஜைகள் நிறைய இருக்கிறது. கந்தையட்டியோட இதோடே முடியலை. அவருக்கு பூங்காவனம் இருக்குது, எல்லாம் நிறைய செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்களில் செய்வார்கள், சில இடங்களில் செய்ய மாட்டார்கள். ஆனால் நிச்சயமாக இந்த தெய்வானை வள்ளியம்மன் திருமணத்தை சிறப்பாக செய்து கந்தையட்டியை பூர்த்தி பண்ணுவார்கள். இது சால சிறந்த அன்று தொட்டு இன்று வரையும் நடக்கிறது ஆகம விதி. சரி ஐயா, இப்போ இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் இப்போ தொடர்ச்சியாக 6 வருடம் இந்த விரதத்தை நீங்க வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இடையில எங்கேயாவது விட்டுட்டா மறுபடியும் முதல்ல இருந்து 6 வருடம் நீங்க வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உண்மைக்குமே அப்படி இருக்கிறதா? இல்லை, ஒரு கந்தையட்டி விரதத்தின் பலாபலம் 6 வருஷங்கள் அவர் கந்தையட்டி விரதத்தை பூர்த்தி பண்ணணும். பூர்த்தி பண்ணாதான் அவர் கந்தையட்டி விரதத்தை பூர்த்தி பண்ணி அடுத்த வருஷத்துக்கு பிடிப்பதா இல்லையா என்பதை அவர் தீர்மானிப்பார். ஒரு நோயாளியாக இருந்தால் நிச்சயமாக அவர் அடுத்த வருஷம் மேற்கொள்ள மாட்டார். இந்த 6 வருஷத்தோடு கந்தையட்டி விரதத்தை பூர்த்தி பண்ணி விட்டுருவார். அதனால் கந்தன் எப்பொழுதும் கந்தனாக இருப்பார். சஷ்டி எப்பொழுதும் சஷ்டியாக வரும். சஷ்டி வந்து பிரதம தொடக்கம் சஷ்டி வரைக்கும் அந்த கந்தையடி முருகப்பெருமாண்ட விரதம் அனுஷ்டிக்கப்படும். சரி, அதே மாதிரி ஐயா இந்த விரத நாட்களில் இந்த 6 நாட்களுமே குறிப்பிட்ட சில ஆகாரங்கள் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து பால் பழம் எடுத்துக்கிறாங்க, சிலர் நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கிறாங்க, சில பேர் மிளகு எடுத்துக்கிறாங்க. இது எந்த மாதிரியான விரத முறையாக இது இருக்குது ஐயா? உண்மையிலே உண்ணாவிரதம் என்று சொல்லப்படுற இடத்துல உண்ணாமலே அந்த 6 நாட்களையும் கழிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இரவில் மட்டும், அதாவது காலையும் இல்லை இரவில் மட்டும் அவங்கள் 6 மிளகும் 1 டம்ளர் பாலும் அருந்தி ஆகாரமாக நீராகாரமாக அருந்தி அதை முடிப்பார்கள். சிலர் உண்ணாவிரதம் இல்லாமல் ஒரு நேர போஜனத்தோடு பூர்த்தி பண்ணுவார்கள். காலை பூஜை முடிஞ்சு அல்லது பின்னேர பூஜை முடிஞ்சு இரவு சாப்பாடாக மாப்பதத்தங்களை சாப்பிட்டு தங்களோட உயிருக்கு உத்தரவாதத்தை வழங்குவார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுதையா இப்போ நோயாளிகள் இருப்பாங்க, சில நேரங்களில் குழந்தைகள் இருப்பாங்க, அதே மாதிரி இப்போ வேலைக்கு போகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. இவங்க எப்படி இந்த விரத முறைகளை வந்து பிடிக்கிறது? ஏன்னா இப்போ சில நேரங்களில் காலையில் கண்டிப்பாக கோவில் போகணும், மாலையில் கண்டிப்பாக கோவில் போகணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது இந்த வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் அல்லது இந்த நோயாளிகளாக இருக்கலாம். எப்படி இந்த விரதத்தை நம்ம வந்து அனுஷ்டிக்கிறது? கால பூஜையிலே இடம்பெறுகிற சில ஆலயங்களிலே 2 கால பூஜை நடக்குது, சில இடங்களில் 3 கால பூஜை நடக்குது, சில இடங்களில் 6 கால பூஜையும் நடக்குது. சிவன் கோயிலாக இருக்கும் 6 காலம் நடக்கிறது. முருகப்பெருமாண்ட ஆலயத்தில் 3 கால பூஜை நிச்சயமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. காலை, மதியம், பின்னேரம் என்று சொல்லி சாயங்காலம் என்று சொல்லி. இதில் கால பூஜைக்கு போக முடியாத உத்தியோகம் பார்க்குறவர்கள், அதாவது தொழிலாளர்கள், நிச்சயமாக கோயிலுக்கு போக அவங்களுக்கு நேரம் இருக்காது. வேலைத்தளத்துக்கு போகணும், நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்க வேலைத்தளத்துக்கு போகணும். அந்த வேலையை காப்பாற்றி கொள்வதற்காக கோயிலுக்கு போகாமலே முருகான்னு நினச்சி கொண்டு வாசலிலே கும்பிட்டுட்டு தங்களுடைய கடமையை முடிச்சுட்டு வந்து பின்னேரம் சாயங்கால பூஜையில் கலந்து கந்தையடி விரதத்தை பாடி சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வீரன்ற கந்தையட்டி கவசத்தை பாடி பூர்த்தி செய்தாங்கன்னு சொன்னால் அந்த பலாபலன் அவங்களுக்கு இந்த 6 நாளும் நான் கோயிலுக்கு போனேன் என்ற எண்ணம் உருவாகும். அதே மாதிரி அந்த நோயாளிகள் இருப்பாங்க, அவங்க வந்து எப்படி இப்போ அவங்க வந்து தொடர்ச்சியாக சில வேளங்களில் 5 வருடம் தொடர்ச்சியாக அவங்க வந்து விரதத்தை பிடிச்சிருக்கலாம். இந்த 6வது வருடத்தில் அவங்களுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா தொடர்ச்சியாக நோயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் எந்த மாதிரி இந்த கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கணும்? இந்த 5 வருடங்களும் அவர் பிடித்து விட்டு எனக்கு 6வது வருடம் பிடிக்க முடியாத நோயில் நான் பிடிக்கப்பட்டு விட்டேனே என்று சொல்லி முருகன்கிட்ட முறையிட்டு அவர் ஒரு மன்னிப்பு கேட்டாருன்னா முருகன் கட்டாயம் அவரை மன்னித்து அந்த இடத்துலேருந்து தொடர்ந்து அந்த விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு அந்த 6 வருஷம் மீண்டும் அவரை பிடிப்பதற்கு அவருக்கு வல்லமை இருக்குமா இருந்தால் தொடர்ந்து அவர் செய்யலாம். அப்படி இல்லை இந்த 5 வருஷத்தோடு அவர் பூர்த்தி பண்ணி கொள்ளலாம். அதில் இந்த வித ஐயப்பாடும் இல்லை. இப்போ சின்ன குழந்தைகளும் படிக்கிறாங்க. இப்போ சின்ன குழந்தைகள் படிக்கும்போது நிச்சயமா அவங்களுக்கும் இந்த விரதத்தினுடைய மகிமை தெரிஞ்சு இந்த விரதங்களை வந்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான அந்த விரத பழக்கங்கள் இருக்கிறது? குழந்தைகளுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு சொல்ல போனால் 5 வயது தொடக்கம் குழந்தைகள் குழந்தைதான்.
60 வயது வரையும் அவங்கள் வளர்ந்து வரும் வரைக்கும் அவங்கள் குழந்தைகளாக இருக்க முடியாது. வளர்ந்து வருகிற வரையிலும் வயது ஒன்று போக ஆண்டொன்று போனால் வயதொன்று போக முடியும் சொல்கிற மாதிரி கடவுளுடைய இந்த 6 வருஷத்துலேயும் 6 வருஷம் அவங்க விரதம் பிடிக்கிறதுக்கு சிறு குழந்தைகள் குறிப்பாக ஒரு 15 வயதுக்கு பிறகு ஒரு 21 வயது வரையும் அவங்க விரதம் பிடிக்கக்கூடிய செய்யக்கூற பொறுவாங்கள். அந்த நேரத்தில் அவங்க அந்த கோட்பாட்டுக்கு இணங்க ஒரு நேர சாப்பாட்டை அருந்தி உணவருந்தி உண்ணாவிரதம் அல்லது ஒரு நேர உணவருந்தி விரதம் பிடிக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க. குழந்தைகள் அதை செய்யலாம், கோட்பாட்டுக்கு கொண்டு வரலாம். இப்போ நீங்க பல தலைமுறையில் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க ஐயா, நிறைய பேரை நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க. அனுபவ ரீதியிலாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களை வச்சு பார்க்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய இந்த விரத பழக்கங்களுக்கும் ஆரம்ப காலத்துல இருந்த விரத பழக்கங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்குதா? ஆரம்ப காலத்தில் உண்மையிலே இந்து மதத்தில் கோட்பாட்டுக்கு இணங்க அவர்கள் ஆசார சீலர்களாக இருந்து வந்தார்கள், இருக்கிறார்கள், இருக்க போகிறார்கள். அதனால் நாங்கள் வளர்ந்து வர சமுதாயத்தை விட வளரப்போகும் சமுதாயத்துக்கு அறிவை புகட்டுறது தான் நமது தலையாய கடன். நாங்களும் ஒரு நாளைக்கு மரணிக்கத்தான் போகிறோம், எப்போ மரணம் வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. இருக்கும் வரை நாங்கள் என்ன செய்தோம்ன்ற கேள்விக்கு இந்த ஆதவன் டிவி நிச்சயமாக எல்லா உலகில் வாழ்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு அறிமுகமான டிவியாகவும், மக்களுக்கு இந்து வண்டா என்ன, மதம் வண்டா என்ன, ஆச்சாரம் வண்டா என்ன, ஆச்சார சீலர்களாக எப்படி கோயிலுக்கு போக வேணும், அங்கே கோயிலில் வழிபாடு செய்யும் பொழுது முருகனை வழிபடுவதற்கு முன்பதாக நாங்கள் என்ன முதல்ல காண்றோம். முதல்ல காண்றது கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். முருகா ஒன்று கோபுரத்தை பார்த்து கும்பிட்டாலே முருகனை நேரடியாக வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி காட்சி அளிக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அதே போது சில பேர் கோயிலுக்கு போகும்போது கால் கழுவாமல் செல்வார்கள். பக்கத்தில் ஆலயத்தில் முன்னால் பைப் இருக்கும், காலை கழுவிட்டு உள்ளுக்க நுழைக்க வேணும். என்னென்னு கேட்டால் நாங்கள் பார வழியில் சில நேரம் சில விஷயங்களை நாங்கள் சந்திச்சிருப்போம். சந்திக்க எங்களுக்கு தொடக்கண்டு வரும், இல்லாட்டி காலில் நாங்கள் எச்சத்தை சாத்திட்டு வருவோம். அதை கழுவாமல் உள்ளுக்குள்ளே போனால் நாங்கள் அந்த எச்சத்தை கோயிலுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்த கதை வரும். அதனால் சில விஷயங்களை நாங்கள் கையாளும் பொழுது இந்து முறைப்படி ஆலயத்துக்குள் செல்லும் பொழுது ஆலய வாசலில் இருக்கிற பைப்பில் காலை கழுவிட்டு உள்ளே நுழைவது எல்லாருக்கும் சைவ சமயத்துக்கு வந்தது, சைவ சமய மக்களுக்கும் வந்தது, முருகப்பெருமானுக்கும் அது சார்பானது. சரி, அதே நேரத்தில் ஐயா இப்போ தொடர்ச்சியாக விரதம் பிடிக்க முடியாதவங்க கடைசி 3 நாட்கள் மட்டுமே விரதம் பிடிக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி விரதம் பிடிக்கக்கூடியவங்க அந்த கடைசி 3 நாட்கள்ல முதலாவது நாள் கோயில்ல வந்து காப்பு கட்டுறதுக்கான வசதிகள் இருக்கிறதா? அப்படி வந்து காப்பு கட்டி அந்த விரதத்தை அந்த 3 நாட்கள் தொடர்ச்சியாக செய்ய முடியுமா? நிச்சயமாக அவங்க 3 நாளைக்கும் அந்த விரதத்தை பிடிக்க முடியாதவர்கள் 3 நாள் பிடிப்பதாக இருந்தால் முதலாவது நாள் வந்து கொள்ள முடியாதவர்கள் கூட இந்த 3வது நாள்லேருந்து காப்பை கட்டி அந்த 6 நாளையும் பூர்த்தி பண்ணதாக கருதப்படுவார்கள். அந்த மாதிரி விரதம் அந்த இறுதி 3 நாட்கள் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 6 நாட்களும் எப்படி இருக்கணும்? அவங்க பயபக்தியாக வீட்டில் இருந்து என்னால் வர முடியல தெய்வமே, நான் வீட்டில் இருந்து நான் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறேன், எனக்கு முருகன் நல்ல அருளை புரியணும்னு சொல்லி வீட்டில் இருந்து அவங்க வேணுனாங்கன்னா அந்த வீட்டின் பலாபலன் அவங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்குள்ளே இருந்து சுவாமி படங்கள் இருக்குது தானே, கோயிலுக்குள்ளே நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளே இருந்தே நாங்கள் சாமியை தரிசிக்கலாம். மனதால் காயமய கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையது தூய்மையாக, மனமது லிங்கமாக, நேயமது நெய்யும் பாரா நிறைய நீர் அமைய வாட்டி முருகனை பூசனாருக்கு போற்றிக்கவி பாடினோண்டில் நாங்கள் முருகன்கிட்ட ஈசனை பூஜனாருக்கு போற்றிக்கவி பாடினோண்டு தான் சொல்லப்படுகிறது. நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்ட விடையும் கந்தனுக்குரிய சஷ்டி விரத காலத்தில் நாங்கள் முருகனை தூக்கி முன்னால் வச்சு அவருக்குரிய பாவை முடித்து எங்களுடைய வளமையை கொண்டு வரது நல்லது. சரி ஐயா, இப்போ ஆலயங்கள்ல நம்ம போயிட்டு பூஜைகள்ல ஈடுபடும் பொழுது அங்க நடக்கக்கூடிய முறைகள் ஆச்சாரமான முறையில அது வந்து நடக்கும். இப்போ நம்ம வீடுகள்ல விரதம் இருக்கக்கூடியவர்கள் எப்படி கடவுளை வணங்க வேண்டும், என்ன மாதிரியான முறையில அவங்க கடவுளை வணங்கணும்? வீட்டில் நாங்கள் உதாரணமாக சொல்ல போனால் வீட்டிலையும் தெய்வம் இருக்குது. அந்த தெய்வ படத்துக்கென்று இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல கடவுளை நாங்கள் வச்சுக்கிறோம். கடவுள்கிட்ட அங்கே போகும்பொழுதும் நாங்கள் தூய்மையாகவும் துப்புரவாகவும் சந்தோஷகரமாகவும் அங்கே போய் சென்று முருகா எனக்கு இந்த வரத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த அடி விரதத்துக்கு உன்னை நான் வந்து பார்க்க முடியவில்லை, நான் என்னுடைய இல்லத்திலிருந்தே நான் உன்னை வணங்குறேன், எனக்கு தர வேண்டியதை நீ தந்தால் நான் உனக்கு தர வேண்டியதை நான் தருவேன் என்று அவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டால் நிச்சயமாக அதில் பலாபலனை கந்தையட்டி விரதம் அனுஷ்டித்த பலாபலனை அவர் அடைவார். கண்டிப்பா ஐயா, கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுதே அது முருகனுக்குரியது அப்படின்னு தெரியும். இந்த முருகனினுடைய சிறப்புகள் கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா சொல்ல போனால் முருகன் வந்து ஒரு அழகானவன்.
அவன் வந்து அழகிய அழகன் முருகன் குமரன் அழகன்ற சொல்லுக்கே அவன் முருகன். அதனால் அந்த அழகுலையும் அவர் ஒரு அழகு பொருந்தியன்னா குன்றுதோற அடங்குமரன். குன்றுதோற ஆடுன்னு சொன்னால் நாங்கள் மலைய பகுதி எடுத்துக்கொள்வோம். மலைநாட்டை பொறுத்த மட்டும் குன்றுதோற ஆடும் குமரன் இருக்கிறார். உதாரணமாக பண்டாரவளை, அம்மணிவத்தை, அப்படி சில சில ஆலயங்கள், நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. அந்த ஆலயங்கள்லேயும் தெய்வம் நின்று விளையாடுகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக குன்றுதோற ஆடும் குமரன். ராகலை கைவிலாசாமி எடுத்துக்கொள்ளலாம். ராகலை மத்திய மாகாணத்தில் ராகலையில் முருகப்பெருமான் இருக்கு. 60 அடி சுவாமி தரிசனத்தோடு அங்கே காட்சியளிக்கிறார். மலேசியாவில் இருக்கிற மாதிரி, சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி 3வது இடம் மத்திய மாகாண ராகலை அமையுது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா முருகன் சாட்சா சுரூபமாக இருந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். அங்கேயும் சூரம்பர் சிறப்பாக நடைபெறும். அங்கேயும் சென்று நீங்கள் தரிசிக்கலாம். எங்கே போனாலும் வீட்டுக்குள்ளே இருந்து தரிசிக்கிறது சாலை சிறந்த என்பதை விட கோயிலில் வச்சு தரிசிக்கிறது. எல்லார முகத்தையும் கவர்ந்தெழுக்கிற முருகனை நேரடியாக நாங்கள் பார்க்குற மாதிரி கொழம்பு சிந்துப்பட்டி முருகப்பெருமானை எடுத்துக்கொள்ளலாம். சரி, அதே மாதிரி முருகன் அப்படின்னு சொன்னதுமே இந்த 6 படைகள், அதே மாதிரி 6 முகம் கொண்டவர் அப்படின்றது தெரியும். பன்னிரு கரத்தாய் போற்றி என்பது போல இந்த 6 முகம் கொண்ட முருகப்பெருமான் 6 படையில் 6 முகனாக இருந்து 6 முகனுக்கு பேராக ஆறுமுக சுவாமி கோயில் என்ற ஒரு 6 முகங்களுடைய சுவாமி ஆறுமுக சுவாமியாக அவர் அங்கே வீட்டிலிருந்து காட்சியளிக்கிறார். அதில் வந்து 6 படை இருக்குது. அதில் முதலாவது படை எங்களது திருமுருகாற்று படையில் சொல்லப்படுகிறது. மருதமலையான், சுவாமி மலையான், திருப்பரங்குன்றத்தான், திருச்செந்தூரான். அதுக்கு பிறகு நேரடியாக வரார் அவர் பழனி மலைக்கு. பழனியிலிருந்து சுவாமி மலைக்கு செல்கிறார். இப்படி இந்த 6 படைகளையும் அவர் விளையாடி கொண்டு கடைசியாக போற முடிக்கிறாருன்னு கேட்டால் திருச்செந்தூர்லாம் தூரம் போற முடிக்கிறார். அதில் மகிமை என்னன்னு கேட்டால் அரக்கர்களை அழித்து அசுரர்களை வதம் செய்து நான் வெற்றி வாகை சூடுகிறேன். இந்த கந்தையட்டி விரதத்தில் இந்த அரக்கரெல்லாம் எங்களை உதாசீனம் செய்தபடினால இவர்களுக்கு கடைசி போரை முடித்து இவர்களை அழித்தொழிக்கணும் என்ற ஒரு உருவத்தில் முருகன் அந்த காட்சி அளிக்கிறார். இந்த கந்த சஷ்டி விரதத்தினுடைய முக்கியம் என்ன? அதாவது ஐயா, இதுதான் இந்த விரதத்தினுடைய முழுமையான ஒரு பலனை தரும் அப்படின்னா அந்த ஒரு விஷயம். இந்த கந்தனுடைய சஷ்டி விரதத்தை நாங்கள் உற்று நோக்குற பொழுது இந்த 6 நாட்களும் விரதமாக இருந்து எம்முடைய லட்சியம் என்ன என்பதை நாங்கள் அறியோம். நாங்கள் ஒரு லட்சியத்தில் இந்த விரதம் முடிக்கிறோம். எனக்கு ஒரு திருமணமாக இல்லை, இதுவரை நான் திருமணமாகாமல் இருக்கிறேன் என்ற ஒரு கவலையில் ஒரு பெண்கள் இருப்பார்கள். அதே மாதிரி ஆண்களும் இருப்பார்கள். என்னால் நான் எவ்வளவு சம்பாதிக்கும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய இல்லையே, முருகா ஏன் என்ன சோதிக்கிறார் என்று அவர்கிட்ட முறைகிற பொழுது அவரே நேரடியாக அவங்களோட மனதில் பதிந்து உனக்கு நல்லதே நடக்கும், நீ குறையில்லாமல் இந்த விரதத்தை பிடிச்சதால உனக்கு திருமணத்தை செய்து வைக்கிறேன்னு சொல்லி முருகனை அசரீரி வாக்குமூலம் சொல்லி அந்த கல்யாணத்தை நடாத்தி வைப்பார். அதுபோல் பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு கல்வி கண்ணை திறக்கிறதுக்கு பாடசாலை இருக்குது. அந்த பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகள் கந்தேரி விரதத்தை பிடிச்சி முருகா எனக்கு நல்ல அறிவத்தா, நான் ஒரு உத்தியோகத்துக்கு வரணும், ஒரு டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், ஒரு ப்ரொடக்டராக வரணும், ஒரு நீதவான வரணும்னு சொல்லி ஆசைப்படுற பிள்ளைகளும் இருக்குது. அப்படி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த முருகப்பெருமான விரதம் நல்ல ஒரு வழியை காட்டும். தாய்தப்பன் கேட்ட வரம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். கண்டிப்பா ஐயா. என்ன மாதிரியான பிரசாதங்கள் வச்சு வீடுகள்ல நாங்க வந்து கடவுள்? நிச்சயமாக சக்கரை சாதம், சால சிறந்தது, அவல், கடலை, அப்படின்னு நிறைய பிரசாதங்கள் இருக்கு. அதில் தயிர் சாதம், புளிச்சாதம் என்று பல பல விதமான சாதங்களை படைச்சு சாமிக்கு படைக்கலாம். அதில் முருகனுக்கு சிறந்தது வேகமும் விருப்பமான சாதம் சக்கரை சாதம். சக்கரை சாதம். அப்ப எதுவுமே வைக்க முடியலனாலும் ஒரு சின்ன சக்கரை சாதம் அவலை கூட பிரட்டி வச்சு நாங்கள் நைவேத்தியம் பண்ணி வழிபடலாம். சரி, அதே மாதிரி ஐயா, இப்போ இந்த விரத காலமாக இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து விரதம் பிடிக்கிறதுக்கு சரியான விருப்பமா இருக்கும், முருகனை வணங்குறதுக்கும் விருப்பமா இருக்கும். ஆனா அவங்களால அந்த சாப்பாடை வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா கண்டிப்பா அவங்க வந்து சாப்பிட்டே ஆகணும், அந்த மாதிரியான நிலையில இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி இந்த விரதத்தை வந்து கடவுளை வந்து வணங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக ஒரு நோயாளிகளாக இருப்பார்களா இருந்தால் முருகனை கந்தேடி விரதத்தை நான் அனுஷ்டிக்கிற முருகன் எனக்கு வந்து என்னால் போஜனம் அருந்த முடியாமல் போனால், என்னுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வந்தால் அந்த பழியை முருகனை போய் சேர்ந்து விடும் என்பதற்காக அவர்கள் சாப்பிட்டு கூட இறைவனை வழிபடலாம். அதுல எந்த தப்பும் இல்லை, அவங்களோட உயிருக்கு உத்தரவாகும். இப்போ நான் கேட்குறேன், இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க,
இப்ப அவங்களுக்கு வந்து விரதம் இருக்கிறதுக்கு விருப்பமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா சாப்பிட்டு, ஏன்னா அவங்களோட வேலைகள் அந்த மாதிரியானதாக இருக்கலாம். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள் இருக்கும் பொழுது உடம்புக்கு கொஞ்சம் சக்தி தேவையானதாக இருக்கும். அந்த மாதிரி விருப்பம் இருக்கக்கூடியவர்கள், ஆனா சாப்பிட்டே ஆகணும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரி முருகனை வந்து வணங்கக்கூடியதாக இருக்கும்? ஏன்னா 6 நாட்களும் சைவமாக இருக்கணுமா, அப்படி இல்லைன்னா மச்சம் சாப்பிட்டு இடையில அப்படி இருக்கலாமா? இந்த மாதிரி இல்லை, இந்த 6 நாட்களும் அவர்கள் சைவ போஜனத்தை கடைக்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் அவங்க அந்த 6 நாட்களும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் விரதம் இல்லாத நாளிலே முருகப்பெருமானை போய் கோயிலில் வணங்கி இந்த விரதத்தில் எனக்கு ஒரு பங்கத்தாண்டு கேட்டால் அவர் அதற்குரிய பங்கை நிச்சயம் கொடுப்பேன். சரி, அதே மாதிரியா முதல் முறையாக கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தங்க முதல் முறையாக தன்னுடைய வாழ்நாள்ல இன்றைக்கு தான் சஷ்டி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகளையும் அதே மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து கடைபிடிக்கணும்? முதல் நாளே நம்மளோட சமயத்தில் சொல்லப்படுகிறது, பிரதம ஆரம்பிக்கிற நாள் தான் கந்தையட்டி ஆரம்பமாகுது. சஷ்டி அற சூரம்பர் பூர்த்தியாகி விரதம் பூர்த்தியாகுது. அதனால் இந்த 6 நாட்களும் நாங்கள் கோயிலுக்குள்ளே தான் போய்த்தான் சாமியை கும்பிட்டு கையெடுத்து சூரம்போரை கண்டு கழித்து நாங்கள் முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால், சில நேரம் கோயிலுக்கு போக முடியாதவர்கள் அந்த 6வது நாள் சூரம்போரில் அன்றைக்கு முருகப்பெருமாண்ட சன்னிதானத்தில் போய் வெளியில் நின்றாவது சூரன் தலை விழுறதை பார்த்தாலே அந்த அருள் கடாட்சம் அவங்களுக்கு வந்து சேரும். அதாவது முடியாதவர்கள் 6 நாளும் விரதம் பிடிக்க முடியாத கூட சூரம்போரில் அன்றைக்கு போய் முருக சன்னிதானத்தில் போய் சூரம்போரை பார்த்தாங்கன்னா அந்த சஷ்டி அற நேரம் அவங்களுடைய குறையெல்லாம் தீர்த்து வைக்கப்படும். சரி, அதே மாதிரி ஐயா, இப்போ இந்த நீங்க சொன்னது போலவே இப்போ முதல் முறையா விரதம் இருக்கக்கூடியவர்கள் காலையிலேயே எழும்பி குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு காப்பு கட்டிட்டு அதற்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க உண்மையிலே அந்த தெய்வத்திர சிந்தனையோட கந்தையட்டி விரத காலங்களில் நான் முருகனையே என் மனதுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி காயத்தில் உள்ளத்தில் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரே கோட்பாடாக அதை காப்பு கட்டுறது என்னன்னு கேட்டால் இந்த ரட்சாவந்தனம் வண்டி சொல்றது. அதுக்கு அந்த ரட்சாவந்தனமும் அவங்க இந்த விரத காலம் 6 நாளும் காப்பு அறுக்கு கட்டுவது ரட்சாவந்தனம், விசர்ஜனம் செய்வது அறுக்கிறது. இந்த அறுக்கிறது 6ஆம் நாள் தான் நடக்க போகுது, 7வது நாள் தான் அது நடக்க போகுது. அந்த சூரம்பர் முடிந்த கையோட இந்த காப்பறுக்கும் வரை நான் முருகனை மறவாமல் பௌத்திரமாக உன்னை நின்று கொண்டிருக்கிறேன், எனக்கு நீ தர வேண்டிய தந்து என்னையும் நீ வாழ வைப்பா என்று கேட்டால் நிச்சயம் அவர் வாழ வைப்பார். அதுல எந்த வித குறையும் இல்லம்மா. ஐயா, இப்ப நாங்க நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கே தெரியும், எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக ரீதியிலான விஷயங்களும் இருக்கிறது, ஆன்மீகத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயங்களும் நிறையவே இருக்கிறது. அதை நீங்களுமே பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய யூடியூபாக இருக்கலாம், அதே மாதிரி சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த கந்தசஷ்டி விரதத்தை நீங்கள் இப்படித்தான் பிடிக்கணும், இதுக்கான கோட்பாடு இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த சமயம், அதாவது சமயம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் சொல்வதற்கும் சமயத்தை பற்றி தெரிந்தவர்கள் சொல்றதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு சிவாச்சாரியார், ஒரு அந்த மாதிரி குருக்கள் அவர்கள்லாம் சொல்லும் பொழுது அதை கேட்கறதுக்கும் சாதாரணமானவர்கள் தங்களினுடைய வியூவர்ஸ் அதிகரிச்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்களை வந்து சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எந்த முறை சரியானதாக இருக்குது? உண்மையிலே ஒரு சிவாச்சாரியார் ஏற்றுக்கொள்ளுவோம். சிவாச்சாரியார் வந்து அந்த கோயிலில் இருக்கிற சேவைகளில் கண்ணும் கருத்துமாக இருந்து மக்களை கவரக்கூடியது. அதாவது உள்ளங்கவர்ந்த கல்வன் தான் இறைவன். அது சிவபெருமான் உள்ளங்கவர்ந்தபடியாத்தான் உமாதேவியார் அவருக்கு வந்து வாச்சா. அல்லாட்டி உமாதேவியார் தக்கன்ற மகள் சிவபெருமான கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி அவள் விரதம் இருந்து அந்த 21 நாள் நோம்பிருந்து என்னையே மனையாள ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த சிவபெருமான விரும்பின உமாதேவியாருக்கு வாழ்வு கொடுத்த ஈஸ்வரன், அதாவது சர்வேஸ்வரன், அந்த உமாதேவியை கையெடுக்கிற நாள் தான் அந்த கேதாரகௌரி விரதத்தில் பிரதானமாக வருது. கேதாரகௌரி விரதத்தில் அந்த 21 நாள் நோம்பின் விரதத்தின் தன்மையை கொண்டு வந்து கடைசியாக அத்தநாரீஸ்வரமாக நீ பாதி நான் பாதி என்றதை பிரித்து காட்டி இந்த கேதாரகௌரி விரதம் முடிஞ்ச அன்றைக்கே கந்தையட்டி ஆரம்பமாகுது. பிரதம அன்றைக்கு துவங்குது. அதனால் கந்தையட்டிக்கும் அதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. சிவனும் பார்வதியும் சேர்ந்தால் தான் குழந்தை கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அதுபோல் அந்த குழந்தைக்கு பாக்கியம் முருகப்பெருமான். அதுக்கு முன்னால் வராது விநாயகர், வினைகளை தீர்க்க வல்லவர். நாங்கள் எவ்வளவுதான் கூத்தாடினாலும் அந்த திருக்கூத்த இறைவனுடைய தில்லை நடராஜனுடைய திருவருளாலே மூத்தகுமாரன் விநாயகருக்கு முதலிடம் கொடுக்கிறோம். சகல வினைகளை தீர்க்க வல்லவர் விநாயகர். அந்த விநாயகரை வழிபட்டு தான் நாங்கள் இந்த காரியத்தையும் செய்கிறோம். அதனால் நாங்கள் சகலதையும் கொண்டு போய் கணபதியிட்ட ஒப்படைக்கும். கணங்களுக்கு அதிபதி கணபதி. அந்த கணபதி பெருமானுடைய சகோதரமாக இருக்கிற
முருகப்பெருமான், அவர் அண்ணன், இவர் தம்பி, இன்னொரு தம்பி வர சபரிமலை ஐயப்பன். இது 3 பேரும் சிவனுடைய குழந்தைகள். உங்களுடைய குழந்தைகள் மாதிரி குறிப்பாக மானிட ஜென்மங்களில் பிறக்கிற குழந்தை கந்தையாவுக்கும் கந்தையாவுக்கும் முத்தம்மாவுக்கும் ஒரு குழந்தை பிறகுன்னா அந்த பிள்ளைக்கு பேர் கந்தையா முத்தம்மா. இதுக்கு சுருக்கமாக சொல்லுவாங்க கந்தன் முத்தம்மாண்டு வச்சிருவாங்க. அது ஒரு அருள் பேர், கந்தன் முத்தம்மா என்று சொல்லி கூப்பிடும் பொழுது கந்தன முருகன் என்றும் முத்தம்மாவை முத்துமாரியன்னு அழைக்கலாம். அம்பாள் தாய், அவள் தாயா இருக்கிறபடினால முத்துமாரியனுடைய அனுக்கிரகமும் குறிப்பாக இலங்கையில் வாழ்கிற சகல மக்களும், அதுக்கு மேல் மாநிலத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாம் கொட்டாஞ்சேனேஸ்வரி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வந்து வழிபட்டு எனக்கு கொண்டு ஒரு குறை இருக்கு, அந்த குறையை தீர்க்குன்னு சொல்லி ஆலய சிவாச்சாரியிடம் கழிச்சு அதுக்குரிய என்ன பரிகாரம் செய்யணும் அதை செய்ய சொல்லுவாங்க. இதில் இந்த ஆதவன் டிவிக்கு நான் ஒரு குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த ஆதவன் டிவி என்னை அழைத்தது இது இறைவனுடைய அழைப்பு மணி என்று தான் நினைக்கிறேன். என்னை அழைத்து உங்களையும் என்னோட பேச வச்சு கலந்துரையாடி மக்களுக்கு சில விளங்காத விளக்கங்களை விளக்குவதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அதில் சிறப்பாக சொல்லப்படுறது என்னென்னு கேட்டால், ஆலயம் 1000 இருந்தாலும் இறைவன் ஒன்று என்பதற்கு உதாரணம் எங்களது முருகப்பெருமான், வரம் பெற்ற முருகன், அருள் தரும் முருகன், விளையாடும் முருகன், விளையாட்டுக்காரன் முருகன். அந்த விளையாட்டுக்கார முருகனுக்கு ஒரு மனைவி காணாதுன்னு சொல்லி அவர் குறவள்ளியையும் மணந்து கொள்கிறார். அதாவது கைராமத்தில் வந்து மணந்தார் என்று சொல்லி வரலாறு சொல்லுது. வரலாறு சொன்னாலும் அவர் கைராமத்தில் மணந்தார்ன்றதுக்கு எந்த சான்றிதழும் இல்லை. அவர் வந்து திருச்செந்தூரில் முருகன், திருத்தணியில் முருகன், திருப்பரங்குன்றத்தில் முருகன், அப்படி அந்த 6 படையும் தான் அங்கே பாரத பூமிக்கு தான் அந்த பவர் இருக்குது. இலங்கையில் வந்து இப்போ அங்கே மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் பாரதத்தில் இருக்குது, சப் போஸ்ட் ஆஃபீஸ் இலங்கையில் இருக்குது. அது மாதிரி தான் இந்த இலங்கை சமய கலாச்சார தத்துவம் நடந்து கொண்டு போகுது. அந்த நேரம் கடவுள் பக்தி கூட, இப்போ களியாட்டம் கூட. களியாட்டங்களை குறைத்து மக்களெல்லாம் ஒன்று கூடி பயபக்தி என்ற இடத்துக்கு வந்து கடவுளை வணங்குவார்கள் என்று சொன்னால் நிச்சயம் அவர்களுக்கு கேட்ட பலன் கேட்ட மாத்திரத்திலே கிடைக்கும். ஐயா, நாங்கள் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். சஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுது முருகன் அப்படின்றது தெரியும். முருகனோட சிறப்பான ஏதாவது பாராயணம் எங்களுக்கு கேட்க கிடைச்சா அது மிகப்பெரிய ஒரு வரம். கந்தனுடைய வேலை கையில் எடுத்தவர்களுக்கு எதுவித குறைவும் இல்லை. அங்கே சொல்லப்படுவது என்னென்றால், முருகா என்ற சொல்லுக்கு பொருள் முருகன்தான், அழகென்ற சொல்லுக்கும் முருகன்தான், அருள் வடிவமானவரும் முருகன்தான், அள்ளி கொடுக்க வல்லவனும் முருகன்தான், வேலுடன் வினை அறுத்து நல்வினை காட்டுவதற்கு கந்தப்பெருமான் நமக்கு கந்தையட்டி விரத காலத்தில் ஆற்றும் பணி அளவில்லாத பெரும்பணி. அதுக்கு தான் சொன்னார், அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாக நின்றது ஜோதி பிளம்புவதோ மேனியாக கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து உதித்தான் உலகமைய. சிறப்பையா, சிறப்பாக இருந்தது. இந்த மாதிரி கேட்கும் பொழுது கேட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி தோணும். நன்றி ஐயா. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து கந்தசஷ்டி தொடர்பாகவும் முருகனினுடைய சிறப்புகள் தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பகிர்ந்திருந்தீங்க. நன்றி. ஆதவன் தேவிக்கும் இந்த நன்றியை கூறிக்கொண்டு அங்கே வேலை செய்கிற அனைத்து ஊழியர்களுக்கும், அனைத்து வேலையாட்களுக்கும், சேவையாளர்களுக்கும் அம்பாள் அருள் கொடுக்க சொல்லி கொட்டாஞ்சேனை முத்துமாரி அம்பாளை பிரார்த்தித்து கொண்டு ஆதவனையும் பிரார்த்தித்து கொண்டு என்னுடன் கலந்துரைய அம்மாவையும் பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.